Hi friends, welcome to instant samayalarai. நம்ம இன்னைக்கு சீரக சம்பா ரைஸை யூஸ் பண்ணி எப்படி சிக்கன் தம் பிரியாணி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனும் 1/2 கிலோ ரைஸும் வச்சு 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பச்சை மிளகாவை இது மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், இது மாதிரி கீறினாவே போதும். ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாவை பார்த்துடலாம். ஒரு 2 முழு பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 சின்ன வெங்காயம், ஒரு பட்டை, ஒரு 6 கிராம்பு, ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், ஒரு 4 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த கப்பில் நான் 3/4 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸை வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரைஸை வாஷ் பண்ணி எடுத்து வைங்க, தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. இப்போது ஒரு குக்கரில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணுறேன். நீங்கள் கீக்கு பதிலாக நார்மலாக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலே யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ கீ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இதுதான் அதோட டேஸ்ட்டு. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை இதில் ஆட் பண்ணிடலாம். புதினா கண்டிப்பாக பிரியாணிக்கு முக்கியம், கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இதோட ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ளேவர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட ராஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகாமல் நீங்கள் அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, ஒரு பச்சை வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் அடுத்து ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணி அதோட ராஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். டோட்டலாக 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா கரெக்டாக இருக்கும். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்க போகிறேன். ஒவ்வொரு பொருளில் இருக்கிற அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருள் ஆட் பண்ணும்போது கரெக்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக செட் ஆகணும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் அதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ண போகிறேன். உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணுவோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ரைஸை ஆட் பண்ணிடலாம். நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரைஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிங்கனாவே அதுலேயே இது நல்லா ஊறிடும். இந்த கப்பில் நம்ம 3/4 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அதாவது நீங்கள் 1 கப்பு ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நம்ம நார்மலாக 1 கப்புக்கு 2 கப் தண்ணி விடுவோம். இதில் ஒரு 1/2 கப்பு கம்மியாக ஆட் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு தேவையான அளவு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அதை குக்கரை மூடி வைக்க போகிறோம். கரெக்டாக 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 10 மினிட்ஸில் விசில் வந்தாலும் வராட்டி ஓகே, நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 10 மினிட்ஸ் குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ரொம்பவுமே சிம்மில் வச்சு நான் குக் பண்ண போகிறேன். ஸோ குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக நான் 10 மினிட்ஸில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த கேஸ் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் அந்த விசில் அப்படி தூக்கி விட்டுட்டுலாம் ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ரைஸோட டெக்ஸ்சர் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ விசில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம பாத்திரத்தில் செஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம செஞ்சுருக்க முடியாது. ஆனால் குக்கரில் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.